காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதத்தின் முதல் நாளில் காலை வேளையில் ஆண்டவரை தேடும்படி ஒன்றாய் உங்களையும் எங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒன்று கூட்டியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். 6 மாத காலம் நம்மை கிருபையாய் காத்து ஸ்தோத்திரம். இந்த 2025வது வருடத்தின் 6 மாதங்கள் நம்மை கூட இருந்து வழி நடத்தின தேவன் இந்த புதிய நாளையும் காண வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய ஈவு. நானும் நீங்களும் இதை ஏதோ சம்பாதித்து தேடினதல்ல. இந்த நாளை காண வைத்திருக்கிறார் என்றால், இந்த காலையில் கண் விழிக்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் செய்த ஈவு, அவர் தந்த கிருபை, அவர் தந்த இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை அவர் சமூகத்தில் இருந்து துதித்து ஆராதித்து வார்த்தையை கேட்டு பலனடைந்து நம்ம துவங்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நாங்கள் ஒன்றுமில்லை ஐயா, நிற்கிறோம், நடக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது நாங்கள் செய்கிறது இல்லைப்பா, எங்களில் கிரியை நடப்பித்து வருகிற உம்மாலே தான் நாங்கள் ஆண்டவரை எல்லாம் செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த 6 மாதத்தை கடக்க பண்ணினதும் உங்கள் கிருபை, உங்கள் கிரியை. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா கிருபைகளுக்காக. 6 மாத காலம் எங்களை நீங்க கண்ணின் மணி போல காத்தீங்க. வலது பக்கத்துல 1000, இடது பக்கத்துல 10,000 விழுந்த போதும் அது எங்களை அணுகாம காத்தீங்க. பலவீனத்துல பலன் தந்து காத்தீங்க. எல்லா பகுதியில நீங்க கூட இருந்து நடத்தினீங்க. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி புதிய மாதத்தை உங்க சமூகத்திலிருந்து நாங்க துவங்க போகிறோம். ஆண்டவரே எங்களை இந்த புதிய மாதம் முழுவதையும் நீங்க ஆள் கொண்டு நடத்துங்கப்பா. நாங்க எந்த சூழ்நிலையுமே நாங்க தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணாதபடி எங்களை நடத்துங்கப்பா. நாங்க செய்கிறதா இருக்கக்கூடாது காரியங்கள் எங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறவர் நீர். கூட கிரியை நடப்பித்து நடத்துங்கப்பா. எங்களுக்கு எதிரிடுகிற மனித வல்லமைகள், சத்துருவின் கிரியைகளுக்கெல்லாம் நாங்க கிரியை செய்து எங்களை நிரூபிக்க அல்லப்பா, நீங்க கிரியை செய்து உங்களை நிரூபிச்சு எங்களை நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி தாரோம். 6 மாத காலம் எங்களை நம்ப பண்ணினது 7வது மாதத்துல நம்ப பண்ண போகிற வார்த்தை இந்த மாதத்துல நாங்க தொட்டு பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். அதுக்கு எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்கள் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரியமானவர்களுக்காக ஸ்தோத்திரம். காலையில கர்த்தரை தேட வந்தவர்கள், நேரம் பிந்தியும் ஆண்டவரே யூடியூப் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில இடைபடும்படியாய் துதிக்கும் பொழுது, ஆண்டவரே வார்த்தை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இருதயங்கள் அனல் கொள்ளும்படியாய், ஆவி உற்சாகமடையும்படியாய், ஆத்துமா பலனடையும்படியாய், தைரியம் கொண்டு உமாலே சேனைக்குள்ளே பாய மதில்களை தாண்ட கர்த்தர் கிருபை கொடும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக்கொள்ளும். ஆண்டவரே இந்த மாதத்தை விசேஷப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே துதிக்க போகிறோம். நம்ம தேர்ந்து துதிக்க போகிறோம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால கூடாது என்று சொல்ல ஒன்றுமில்லை. அவரை நம்ம இப்ப துதிக்க போகிறோம். துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. நம்முடைய ஆண்டோடைய நாமத்துல ஒன்று, அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவர் செய்கிறது, அவர் எனக்கு கையை நீட்டினாத அற்புதம், அவர் பார்த்தாத அற்புதம், அவர் தொட்டாத அற்புதம். இந்த மாதத்துல அப்படிப்பட்ட பெரிய கிரியைகளை எதிர்பார்த்து நம்ம இப்ப பாட போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொரு பாதையை நிர்ணயித்து அவர் திட்டம் பண்ணி சில பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். சில இறுக்கமான சூழ்நிலைமைகள்ல, சில இக்கட்டான சூழ்நிலைமைகளை ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஆண்டவர் அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்ய தொடங்கினா நமக்கு முன்னாடி ஒருத்தன் நின்றுகிட்டு இருக்கானே, அவனால நிக்க முடியாது, நம்ம நிக்க முடியாது நம்ம நினைக்கிறோமே, நம்மளை எழுப்பி நிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அனுபவிச்சு இப்ப சொல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. சில கடினமான பாதையை பார்த்துட்டு இருக்கீங்களா? சில கடின இருதயத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா? கடினமான மனுஷன் முகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போறீங்களா? ஸ்தோத்திரம். கடினமான வழிகளில் நடந்து நடந்து சோர்ந்து போகிறீங்களா? நம்ம ஆண்டவர் அந்த வறண்டத ஸ்தோத்திரம் நீரூற்றாய் மாற்ற, அந்த கடினமானதை கரைய பண்ண, கரையாததையும் இடிச்சு உடைச்சி கரைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அப்படி பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல உங்களுக்கு மிஞ்சினதை கேளுங்க. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவருடைய விரலினுடைய கிரியை தான் வானமும் பூமியும் நட்சத்திரங்களும் கோள்களும். அப்போ நம்ம எவ்வளவு பெருசு பெருசா அவற்றை எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அனுபவிச்சு பாட போகிறோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஒரு விதத்துல நம்ம இப்ப பாடணும்ல, ஸ்தோத்திரம். எப்படி எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்ற போறீங்க, சொல்லி முடியாதது செய்ய போறீங்க, எண்ணி முடியாதது செய்ய போறீங்க. ஒருதன் நம்மளை குண்ட வச்சு குறுக வைத்து இவ்வளவு நாளும் நம்மளை இப்படி சில சூழ்நிலைமைகளுக்குள்ளால வைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிற சத்துரு வெக்கப்பட்டு போக போறான் இந்த மாதம். ஹல்லேலூயா. என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம். எண்ணி முடியாதது செய்ய போகிற அப்பாவை உயர்த்தினோம். எங்களுக்கு குறித்ததை நடத்தி எங்களை மகிமைப்படுத்த போகிற அப்பாவை உயர்த்தினோம். அந்த வறண்டதுல நீரூற்ற அவாந்தர வழியில தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குகிறவரை நாங்க உயர்த்தி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்களை பெருசா செய்ய வைக்க போகிறார், எங்களை கொண்டு மகிமைப்படுவார், எங்கள் மூல மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எங்களுக்கு செய்து மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய ஆண்டவர். ஒரு மிஸ்ஸை கூட கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வேற யாரு இல்லப்பா, நீங்க தான்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோமா? அல்லேலூயா, 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 ஆமென். தாழ்த்தி பணிகிறோம் ஆண்டவரே. மிதமான நேரம் எங்கள்கிட்ட நீங்க பேசிருங்கப்பா. நீங்க பேசுனா நின்றுருவோம், நீங்க பேசுனா சாதித்துருவோம், நீங்க பேசுனா ஸ்தோத்திரப்பா எங்க கண்காண கிரிய நடப்பிப்பீங்கப்பா. ஆண்டவரே நீங்க பேசிட்டீங்கன்னா ஸ்தோத்திரப்பா எங்களுக்கு செய்கிறத சுத்தி இருக்கிறவனை பார்க்க வைப்பீங்கப்பா. இந்த மாதத்துல எங்களோடு இடைபடுங்கப்பா, எங்களோடு பேசுகிற வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாள் இந்த 31 நாட்களும் நாங்கள் கடந்து போக, நடந்து போக, சத்துரு தலை மேல நடந்து போக, சூழ்நிலைமைகள் மேல நின்னு ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தாங்க தாழ்த்துகிறோம். மிதமான நேரத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த காலை நேரத்தில் 7வது மாதம் தேவனை ஆராதித்து துதித்து அப்படியே சமூகத்தில் அப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏனென்றால் நம்முடைய தேவன் கிரியை நடப்பிக்கிற தேவன், அவர் அதிசயம் செய்கிற தேவன். அவர் எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். ஒரு வேளை இது எப்படி நடக்கும் அப்படி கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அல்லது எனக்கு வாழ்க்கையில் சில காரியத்தை தேவன் நேரத்தை வைத்திருப்பார். நம்ம நினைப்போம், நான் ஜெபித்து இவ்வளோ நாள் கேட்டுட்டேனே, ஏன் இது நடக்கவில்லை என்று ஒரு ஒரு உளைச்சல் இருக்கலாம். ஆனால்
கர்த்தர் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் வரும். நம்ம என்ன செய்யணும்? தாமதித்தாலும் நிச்சயமாக நம்பி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? அந்த காலத்தின் மேலேயா அல்லது கிரியை நடப்பிக்கிற தேவனின் மேலேயா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலி நம்ம ரூத்தில் பார்த்தோம்னா, அந்த ரூத் போவாஸோட ஒய்ஃபு. அவங்களுக்கு பிறந்த ஓபேத்தோட பையன் தான் ஈசாய். அந்த ஈசாய் அந்த போவாஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரங்க, பெரிய எஜமான். ஆனால் அந்த தாவீது அவனுக்கு கொள்ளு பேரன். ஆனால் அவன் எங்கே வேலை பார்க்குறான்? வேதத்தில் நம்ம படிக்கிறோன்னா ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய பெற்றோர் மறந்த நிலை. அவனுக்கு அன்னையெல்லாம் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, அவன் அந்த ராஜாவிட்ட மிலிட்ரியில் எல்லா ராஜ சமூகத்தில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் 8வது பையனாக இருந்த தாவீது அவன் எங்கே கிரியை நடப்பிக்கிறான்னா அந்த வனாந்தரத்தில் ஆடுகள் மத்தியில். ஆனால் தேவன் எப்பவும் பார்த்துட்ருக்கிற தேவனே அல்ல. ஒரு நாள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிந்த தேவன் தாவீதை முன்குறித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏன் இன்றைக்கு உங்களை தேவன் முன்குறிக்க கூடாது? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எல்லாரை விட கீழே இருக்கிறேன், என்னை எப்படி முன்னால் கொண்டு வர முடியும்? நான் எல்லாரோட மறக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எப்படி என்னை முன் கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்த்து கிரியை நடப்பிக்கிற தேவன். பாருங்கள், அந்த தாவீதை பெற்றோர் மறந்தார்கள், சகோதரர்கள் மறந்தார்கள். நீங்கள் 62ஆம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் எல்லாம் வீட்டில் நீங்கள் அப்புறமா எடுத்து வாசிங்க. அதில் தன்னுடைய தகப்பனும் தாயும் கைவிட்டுட்டாங்க, என் சகோதரருக்கு நான் அயலானே, அயலகத்தாலாம் என்னை மது குடிக்கிறவங்க கூட என்னை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி புலம்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம், என்னுடைய பெற்றோர் என்னை கண்டுக்கவே இல்லை. அல்லது நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னுடைய சகோதரர்கள் எங்களை கண்டுக்கலை, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு எந்த ஒரு கிரியை செய்யணும்னாலும் ஏன் இவங்க செய்யாமல் இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் நல்ல வீட்டில் இருக்காங்க, நான் குடிசை வீட்டில் இருக்கிறேன், அல்லது எல்லாரும் நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க, எனக்கு பணம் இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி அவங்கள நினச்சி ஒரி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தபோது அவன் தைல குப்பியை கொண்டு சாமுவேல் வர்றாரு. என்ன தெரியுமா சொல்கிறார்? நீங்கள் எல்லாரும் கூடி வாங்க, பரிசுத்தம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் தேவன் கிரியை நடப்பிக்க வேணும்னா நம்மள்கிட்ட அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி நம்மை அனுதினமும் தேவனுக்கென்று பக்குவப்படுத்தி கொண்டோமானால் மற்றவங்களை போல் நம்ம போய் ஒரு நாளும் பரிசுத்தம் பண்ண அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த அதிகாலையில் எழும்பி தேவனோடு கூட உறவாடி தேவனோடு கூட வாழ்கிற பிள்ளைகளுக்கு இன்னொரு பரிசுத்தம் பண்ணுற தேவையில்லை. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணிட்டு வாங்க, நான் நாளைக்கு நம்ம எல்லாரும் கூட போகிறோம்னு சொல்கிறாரு. ஆனால் ஈசாயின் வீட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிட்டு வாங்க. ஆனால் அவங்க கட்டாயம் அவருடைய பிள்ளைகள் ஈசா எல்லாரும் பரிசுத்தமாகி அந்த மூப்பன்மார் அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இவர் சாமுவேல் வந்திருக்கிறாரு. ஆனால் எல்லாரையும் ஈசாய் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அனுப்பும்போது எலியா அவனோட அம்மா எல்லாரையும் வர்றாங்க, 1 by 1 வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு சாமுவேல் கூட நினைக்கிறாரு இவங்க கிரியை ஏன்னா அவரும் கிரியை நடப்பிக்கிறது இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணோம். ஆனால் தேவன் கிரியை நடப்பிக்கிற மனுஷர்கள் இவர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? இவன் ஆண்டவர் சொன்னார், நீ பார்க்குற விதமாக நான் பார்க்கலப்பா, நான் இதயத்தை பார்க்குறேன், நான் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இவர் முகத்தை பார்த்து நிறைய பேர் நம்ம பார்த்து கிரியை நடப்பிக்கக்கூடாத காரியங்களை சொல்லலாம். ஆனால் நம்முடைய உங்கள் உள்ளான இருதயத்தை, அந்த உள்ளான காரியத்தை அறிந்து கிரியை நடப்பிக்கிற தேவன் இன்று உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பு மகளே, மகனே, உனக்கு கிரியை செய்யக்கூடாதபடி தடுக்கிற எல்லாவற்றையும், மலை போல இருக்கிற காரியங்களை மெழுகு போல உருகி போக என்னால் செய்ய முடியும் என்பதை இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 7 பேர் வந்துட்டாங்க, ஆனால் ஒருவன் மறக்கப்பட்டான். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் மறைக்கப்பட்டு காணப்படலாம், ஐயோ இவங்க எல்லாருக்கும் காரியங்கள் நடக்கிறதே, ஏன் எனக்கு மட்டும் காரியம் நடக்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், என் டர்ன் வருது, அடுத்த டர்ன் என்னோட டர்ன் தான். 7 பேர் போயிட்டாங்க, 8வது தாவீது இப்போ தான் கேட்குறாரு, இவ்வளோதானா என்று கேட்ட போது பார்த்தீங்களா, நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக பரிதபிக்கிற, நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை அமேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை குறித்து கவலைப்பட யாருமே இல்லையே, நான்
நான் ஒரு வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாவீதும் ஒருவேளை வேதனைப்பட்டு, ஆனால் தாவீது என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த வனாந்தரத்தின் பேரில் சும்மா இருக்கல, நல்லா அவனுடைய கிண்ணறத்தை எடுத்து வாசித்து தன்னை தேவனோடு கூட அவன் ஒருமைப்படுத்தி இருந்தான். அதனால தான் சொன்னேன், ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தனி பரிசுத்தம் தேவையில்லை. பாருங்க, இவங்க எல்லாரும் பரிசுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாவீதை சொன்னோன்னா தாவீது கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இந்த தாவீது என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்துல இருந்து ஸ்வெட் ஆகி உடம்பெல்லாம் ஒருவேளை நாற்றம் கூட எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா வனாந்திரத்துல அந்த வெயில் அப்படித்தானே இருந்திருக்கணும். ஆனா அங்கேயும் தான் வாரான். வரும்போது எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பாங்க, ஒருவேளை எல்லாரும் பயங்கரமா நல்ல ட்ரெஸ் பண்ணி எல்லாம் இதோட வந்திருப்பாங்க. ஆனா இந்த தாவீது வனாந்திரத்திலிருந்து என்னைக்கு மாத்தின ட்ரெஸ்ஸுன்னு தெரியாது, அல்லது கரடியோட சிங்கத்தோட அந்த சண்டை போட்டு அந்த ரத்தம் கூட பட்டிருந்தா நமக்கு தெரியாது. ஆனால் ஓடோடி கூட்டி கொண்டு வரும்போது, எனக்கு அருமையான தேவ பிள்ளையை கிரியை நடப்பிக்கும்படியாய் அவனுக்கென்று ஒரு சாமுவேலை தீர்க்கதரிசியை தேவன் அங்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயோ நான் மறக்கப்பட்டுட்டனே அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை யாரும் மறந்தாலும் மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கென்று கிரியை நடப்பிக்க, உங்களுக்கென்று காரியங்களை நிறைவேற்ற, ஏற்ற காலத்தை உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படி அடங்கிய கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருப்பீர்களானால், அந்த வசனம் சொல்றது போல, ஆமீன், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சத்துருக்கள் இந்த கண்ணில் எண்ணெய் விட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பகைஞர் எல்லாம் உங்களை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது, இவள் அழிந்து விட்டாள், இவளை நீ உயிரோடு எழும்ப மாட்டாள், இவளை நீ வரமாட்டாள், இவளுடைய சந்ததி முடிந்து போயிட்டு அவர்கள் இருக்கும்போது என்ன நடக்குமான்னு தெரியுமா? அதுக்கு எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் பேசவே வார்த்தை இல்லாதபடி, எப்படியெல்லாம் உங்களை குறை சொல்லி பேசினார்களோ, என்னென்ன வார்த்தைகள்னால சொன்னாங்களோ, அப்படின்னு சொல்ல வார்த்தை இல்லாதபடி ஆ என்று தலையை தூக்குன அத்துணை பேரும் ஆமீன் மலைத்து போய் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியை நடப்பித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் அறியும்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான கிரியை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம பாடணும் இல்லையா? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் கூடும், எல்லாரையும் அவரால் கூடும். ஒரு ரூத் பாருங்க, அவ வரும்போது நான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவளுக்கு செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும்னு அவளுக்கு தெரியவே செய்யாது. ஆனால் தேவன் அழைத்து வந்தவர் சும்மா விட்டாரா? ஒரு போவாசை அவளுக்கு அன்று உருவாக்கி வைத்திருந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்று தானியேல் ஜெபித்த போதே அவனுக்கு அங்கிருந்து ஆன்சர் புறப்பட்டு வந்துச்சு. வழியில அந்த பெர்சியா தேசத்துல வரும்போது சத்ருவானும் தடுத்து வைத்திருந்தான். ஆனால் தேவன் தூதனை அனுப்பி எல்லாவற்றையும் மாற்றி, தடைகளை மாற்றி அவனுக்கு கிரியை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது போல உங்க வாழ்க்கையில ஒருவேளை கிரியை நடப்பிக்க கூடாதபடி ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம், நீ பாவி என்று கூட உங்களை சொல்லி இருக்கலாம், பாவி என்று எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம். 38 வருடமாய் அங்கு கிடந்த அந்த ஒருத்தனை தூக்கிவிட முடியுமானால், ஒன்றுமே இல்லாத தண்ணி, பச்சை தண்ணியை திராட்சரசமாக்க முடியுமானால், இன்றைக்கு உங்களுடைய பாடுகள் எம்மாத்திரம், அவருக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க. இந்த வருடத்தின் நடுவுல அற்புதம் செய்வேன்னு சொன்னாரு. வருடத்தின் நடுவுல உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னாரு. அவர் உன்னை சும்மா விடுவாரா? அவர் சும்மா விடவே மாட்டார். உன்னை அழைத்தவர் கைவிடுவாரோ? அவர் கைவிடவே மாட்டார். கிரியை நடப்பிப்பேன் சொன்னவர் கைவிடுவாரோ? விட மாட்டார். ஏன் தெரியுமா தாமதம்? நீங்க உங்களால நடந்தது இன்னொருத்தவங்க சொல்ல நான் தான் நடத்துறேன்னு சொல்லி இல்லை, அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்க விட மாட்டார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை கிரியைக்கும் ஆமேன் அவருக்கு தான் மேன்மை, அவருக்கு தான் மேன்மை. அதுக்காக காத்திருக்கிறார். காத்திருக்கிற நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாதீங்க மகனே மகளே, சோர்ந்து போக அல்ல, உன்னை சோர்ந்து போடவே மாட்டாரு. இப்ராஹிமே உன்னை எப்படி மறப்பேன் கேட்கிறாரு, உன்னை மறக்கவே மாட்டார். உன்னை பேச சொல்லி அழைத்த தேவன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேச சொல்லி அழைத்த தேவன் கிரியை நடப்பிக்காமல் இருப்பாரோ? நடத்தி உங்களை எல்லாருக்கும் முன்னால கொண்டு நிறுத்த போறாரு. ஒரு மொர்தேகாய் எவ்வளோ கீழே தான் கிடந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தபோது எல்லாருக்கும் முன்பாக அவனை ஆமான் அழிக்க நின்ற பகைவனுக்கு முன்பாக மொர்தேகாய் நிறுத்தப்பட்டான். தேவனவங்க போயிட்டு என்று கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். விசுவாசித்து பெரிய காரியங்கள் இந்த ஜூலை மாதத்திலே பெரிய காரியங்களை அனுபவிக்க கர்த்தர் உங்கள் ஒருவருக்கும் கிரியை செய்வாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிப்போமா ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரே, இந்த வருடத்தின் 6 மாதங்களா எப்படியோ நடந்துட்டோம். இந்த 7வது மாதத்து எப்படி இருக்கும்னு நினைச்சு காலையில நான் தேவ சமூகத்துக்கு வந்த ஆண்டவரே. கேட்கிற உங்களுக்கும் கொடுக்கிற எங்களுக்கும் இது தேவ பலனாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தி நின்னு ஆமா, தூக்குமரம் செய்தது உண்மைதான். அது மொர்தெக்காய்க்கு இல்ல, அது அவனுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தாவீத அந்த 7 சகோதரர்களும் ஏளனமா பார்த்தது உண்மைதான். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தாவீது ஏளனப்படல. தாவீது தலையில அபிஷேகம் இறங்கிச்சு, தைல கொம்பு ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இத்தனை நாளும் உங்களை பார்த்து கொண்டிருந்த அத்தனை கண்களுக்கு முன்பாக இந்த மாதம் மேல இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்ய போகுது. மொர்தெக்காய் மேல இருந்த அழைப்பு கிரியை செய்தது. அந்த கிரியை நடப்பிக்கிற தேவன் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 31 நாளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனா, இவ்வளவு பெரிய கர்த்தரா, எவ்வளவு பெரிய மகத்துவமான கிரியை என்று அந்நியர் முனை விழுந்து போய் ஹல்லேலூயா புறஜாதியார் ஹல்லேலூயா ஆண்டவரே தத்தளிப்போட பார்க்க போறாங்க. இவங்களுக்கா இப்படியா என்று கேட்கத்தக்கதாய் நாங்கள் பாடினது போல எண்ணி முடியாதத, கிரகிக்க முடியாதத, நம்ப முடியாதத ஹல்லேலூயா இந்த 1ஆம் தேதி நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய மகத்துவமான கிரியைகளை நீர் நடப்பிக்கிறத எந்த மனுஷனாலும் செய்ய முடியாததான் ஆண்டவர் செய்வார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒப்பு கொடுங்க. அப்பா கரத்திலிருந்து கைகளை நீட்டி ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா, நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் அநேக நேரம் ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தணும், நாங்க அடங்கி இருக்கணும்னு அடங்கி இருந்தது உண்மைதான் அப்பா. நீங்க இன்னைக்கு நாங்க அடங்கிறோம், இன்னும் அடங்குறோம். நீங்க எழுப்பி நின்னீங்கன்னா நீங்க செய்வீங்க கிரிய, அது நாங்க செய்ய முடியாதது செய்வீங்க. எழுந்து நிற்கிற மாதமாய், நீங்க கிரிய நடப்பிக்கிற மாதமாய், நீங்க செய்கிற எல்லா கிரியைகளை நாங்க விசுவாசத்தோட பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜனே. கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலும் சுவாமி, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 1 மாத காலம் என் தேவன் எங்களை கண் போல காக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவர் யாரெல்லாம் தகப்பனை பிறந்த நாட்களை காண்கிறார்களோ அந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இந்த வருடம் தகப்பனை இவர்களுக்கு ஆண்டவரே ஆமென் நன்மையும் கிருபையும் கிரியை நடப்பிக்கிற மாதமாக இருக்கட்டும், வருடமாக இருக்கட்டும் என்று செபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, மனதார MMJ மூலமாக எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய பிரசன்னம் இவர்கள் மேலே இறங்கணுமே செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஆமென் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல்லுக்கு சமானமாய் வாழவை தாக்குவேன் என்றெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நீர் தந்திருக்கிறேன் ராஜா. அந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் மேலே அது தங்கட்டுமே என்று செபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே வெட்டிங் டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தர்றோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த புது வருடத்துக்குள்ளே போகும்போது இந்த வருடத்தில் எங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும், இன்னும் இவ்வளோ நடக்கலையே கர்த்தாவே, குழந்தைக்காக காத்திருக்கிறவர் உண்டு ராஜா. இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு ஆண்டவரே இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்னும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், அநேக காரியங்களை குறித்து நினைப்பவர்கள் உண்டு ராஜா. இந்த புது வருஷத்தில் கடந்து போகும்போது எதெல்லாம் உங்கள் வாஞ்சியாக இருக்கிறதோ அந்த வாஞ்சியை கர்த்தர் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பா, இன்னும் ஆண்டவரே சுய தொழில் செய்பவர்கள் உண்டு ராஜா. இன்னும் வேலைக்கு போகிறவங்க உண்டு கர்த்தாவே. பெரிய பெரிய அலுவலகங்களில் தலைமை பொறுப்பேற்றர்கள் உண்டு தகப்பனே. சிறு தொழில் செய்வர்கள் அநேகர் ஆண்டவரை அவங்கவுங்களுக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. எங்களால் ஒன்றும் கூடாது, மலெல்லாம் கூடும் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் இன்றைக்கு அவங்க யாத்திரையில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டுமே ஆண்டவரே. ஒரு வேளை தகப்பனை வியாதியோடு கூட போராட இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். என் தேவன் தாம் இவர்களுக்கு ஆண்டவரே நாமே நன்மை செய்கிறவராய் கடந்து வரும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இனி யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தர்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படன்மேனு ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி எந்தெந்த வீடுகள் எல்லாம் ஆமென் சென்று சேர்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் கிரியை நடப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கிரியை நடப்பிக்க ஆண்டவரே நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய்
ஜெபிக்கிறேன் ஐயா. நான் கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த டிவி ஊழியத்தோடு கூட இந்த நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் கிரியை நடப்பிக்கணுமே ஜெபிக்கிறோம். ஃபவுண்டருக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், MMJ ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது டிவி முன்னால உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இனி கேட்க போறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இந்த நடத்துவீராக. உங்க பிரசனம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒரே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய காருண்யத்தினால எங்களை கர்த்தாவே நீ நிரப்பி உடைய கிரியையை பெற்று அனுபவிக்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துரம் ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் முழுவதும் கர்த்தருக்கு கரங்கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகா பெரிய கிருபை இரக்கத்தினாலே நாங்கள் இந்த MMJ ஊழியத்தை இந்த ஜூலை மாதத்தில் 5 வருடங்களை நாங்கள் கடக்கிறோம். கர்த்தர் கிருபையினால இந்த மாதத்தின் 31ஆவது தேதி இந்த ஹெவன் டிவியுடைய ஒரு நிரந்தர கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டுமான பணி நிறைவடைந்து அதனுடைய பிரதிஷ்டை புதிய கட்டிடத்தினுடைய திறப்பு விழா அன்றைக்கு எங்களுடைய MMJ உடைய 5வது வருட ஆண்டு விழா இருக்கிறது. இந்த MMJயை தொடராய் பார்க்குற நேரம் பிந்தியும் அந்த யூடியூப் மூலமாக பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படும்படியாய் உங்களை அழைக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு ஏதாவது சாட்சிகள் இருந்தாலும் எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அன்றைக்கு நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாளாய் மாறட்டும். உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமென். God bless you. God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.